மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரோட வாயிலையும் இப்போ முணுமுணுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்ட்டு எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம இந்த நிகழ்ச்சிக்கு மக்களை அடிமையாக்கி வச்சிருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில இவங்கெல்லாம் பிரபலமானவங்க, இவங்கெல்லாம் பிரபலம் இல்லாதவங்கன்னு இல்லாம யாரா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தா பிரபலம் ஆயிடலான்றது மட்டும் தெளிவா தெரியுது. இத்தனை நாளா மக்கள் கண்ணுல பட்டு மாட்டிக்காம இருக்கிற ஒரே விஷயம் தான் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஸ்மோக்கிங் ரூம். அதாங்க சிகரெட் பிடிக்கிற ரூம். இந்த ரூம் கண்டிப்பா சிகரெட் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்போ இங்க யார் யாரெல்லாம் சிகரெட் பிடிக்கிறார் தான் இப்போதைய ட்ரெண்டிங் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. இதுல முதல்ல மாற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காதல் மன்னன் ஆரவ் தான். இதை நாங்க சொல்லலைங்க, ஜூலியானாவே சொல்லியிருக்காங்க. ஓவியாவுடைய லவ் ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணி ஜூலி கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்த ஆரவ் கிட்ட ஜூலி எனக்கு ஒரு சிகரெட் தான் கேட்டது யாருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா வலிஞ்சு ஜூலி சிகரெட் தான் கேட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஜூலி வலிஞ்சு எனக்கு ஒரு சிகரெட் தான்ட்டு ஆரவ் கிட்ட கேட்டது யாரால மறந்துருக்க முடியாது. ஆம்பளைங்க மட்டும் தான் சிகரெட் பிடிப்பாங்களா, பொண்ணுங்க நாங்க மட்டும் என்ன சலைச்சவங்களான்ட்டு ரைசாவும் இதுல மாட்டிக்கிட்டாங்க. இதையும் நாங்க சொல்லலைங்க. போன வாரத்தோட எபிசோட்ல பிக் பாஸே அந்த காட்சியை போட்டு காட்டியிருக்காரு. காலையில ஓவியா ஸ்மோக்கிங் ரூம்ல ஒரு தவளையை பார்த்துட்டு பேசுற மாதிரி ஒரு எபிசோட் இருந்ததுல அதாங்க நம்ம ஜூலி கூட டாய்லெட் கிளீன் பண்ற கிளவுஸை போட்டுட்டு வந்து அந்த தவளையை பிடிச்சி வெளியில விட்டாங்களே, அது யாருக்காகன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம ரைசாக்காக தான். ரைசா ஸ்மோக்கிங் ரூம்ல சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தப்ப தவளையை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. உடனே ஓவியா அங்க வந்து ரைசா கிட்ட அந்த தவளை அங்கேயே தான் இருக்கு, சிகரெட்டோடைய புகையை பார்த்து தான் அது துள்ளி குதிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜூலி அந்த தவளையை வெளியில எடுத்து போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ரைசா மறுபடியும் ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போனதுல இருந்தே தெரியுது ரைசா சிகரெட் பிடிக்கிறதுக்காக ஓவியாவும் ஜூலியும் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்ட்டு. இவங்கள தவிர நடிகர் சக்தி காயத்ரி கூட அந்த ஸ்மோக்கிங் ஏரியா கிட்ட அடிக்கடி பார்க்க முடியுது. மத்தவங்க இந்த ஸ்மோக்கிங் ரூம் சிகரெட் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணா கவிஞர் ஸ்நேகனும் சண்டை போட்டுட்டு வர பெண் போட்டியாளர்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுவரை ஜூலி ஓவியாவை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போனவர் இந்த வாரம் ரைசாவை கூட்டிட்டு போய் ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. அப்படி என்னதான் சமாதானப்படுத்துறாருன்னு தெரியல அந்த ரூம்குள்ள. மேலும் இது போன்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தின அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்களா பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.